ஹாய் ஷகோஸ், நாம் இன்றைக்கி கருவாட்டு சம்பல் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 3 பீஸ் கருவாடு, 5 வெங்காயம், 10 தக்காளி, 3 பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு 7 8 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ போதும். இது எப்படி செய்யணுன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கருவாடை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதில் பூண்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக தள்ளிட்டு அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு ஓரளவு பாதி அளவு வெந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதை மட்டும் போடுவோம். உப்பு போட வேண்டாம், கருவாட்டில் இருக்கிற உப்பு இருக்கிறதுனால இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், மிதமான தீயில். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சகோஸ்.